இஃப்தார் சீரிஸ் பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் இஃப்தாருக்கு சாப்பிட்டோங்கிறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை திறந்து நம்ம இஃப்தார் ஆரம்பித்த உடனேயுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் தான் சாப்பிடுவோம். அப்புறமா தண்ணியை குடிச்சிட்டேங்க. இப்போ தாங்க ஃபுல்லாக இருக்கு. எது சாப்பிட்றது? என்னதான் என்னை சுற்றி இவ்வளோ பொருள் இருந்தாலும் என்னால் அதிகமாக சாப்பிட முடியாதுங்க. எப்போவுமே இஃப்தார் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், ஆனால் சாப்பிட்றக்கு வயிற்றில் இடம் தான் இருக்காது. ஜஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து டேஸ்ட்டு தான் பார்க்க முடியும். எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் அம்மா கலக்கி வச்சுருந்தாங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயட்டும் சேர்த்து தான் இருக்கேன். எப்படி இதை நான் குடிக்க போகிறது கிடையாது, அதனால் ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம். இனி வரப்போகிற ரமதான்லையாச்சும் நம்ம உருப்படியாக ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு சொல்லி தோணுச்சுங்க. குடிக்க மாட்டேன், சும்மா ஷோக்காக வச்சுருக்கேன். இதை வந்து நான் டிவோஷனலாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சாக்கிலையாச்சும் உடம்பு குறையுமான்னு பார்க்கலாமே, அதுக்காக வேண்டிதான். அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் சுகர் சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மில்க் ஐட்டம் எதுவுமே சாப்பிட்றதில்ல. சரி, இப்போ நான் ஏன் வடையை மட்டும் பிச்சு போட்டுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஒரு காம்போவை என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க. ஃபைனலாக கஞ்சியோட நிறுத்தி அடுத்தடுத்து ரம்லான் சீரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஹெச்எஃப் vlog சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.